வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நம்ம இன்னைக்கு எட்டியாபுரம் ஆஸ்பத்திரிக்கு வந்து இன்னைக்கு 16/5/2026 எட்டியாபுரம் சனிக்கிழமை விளையாட்டு சொன்னாங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல சில பொருளோட லிங்க் இருக்கு. அப்புறம் நம்ம சந்தையில வந்துங்க வாரம் ஃப்ரெஷ்ஷா தாங்க வீடியோ போறோம். பழைய வீடியோ எதுவும் போடுறதுல அன்னன்னைக்கு சந்தையில அன்னன்னைக்கு எடுக்கிற வீடியோ தான் போடுறோம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? நடராஜன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஜமீன் கோடாங்கிப்பட்டி. அது எங்க இருக்குண்ணே? விளாத்திகுளம் பக்கத்துல அந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்க. பாருங்க, 3மே கிடாமரி. அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு இருக்கு, செம்மையா இருக்குங்க. என்ன இந்த பெருசு கிடாமரி என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 35,000 ரூபாய் சொன்னாங்க. 30,000 சொல்லி மல்லி கட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல எட்டயபுரம் ஆடு சந்தையில நல்ல ஒரு பெரிய கிடாவா வாங்கிருக்கீங்க. நல்ல வாட்டா சட்டமான இருக்கு பாருங்க, நல்ல நீட்டு போக்காகவும் இருக்கு. இது என்ன ராகனே ஆடு? கொடியாடு குட்டியில நம்ம புளியம்பூர் வாங்கிருக்கீங்களா? புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. பாருங்க, இது 2 கிடாமரி. இது என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? ஜோடி 45,000 சொன்னாங்க. நீங்க 35,000 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிறீங்க? இது 2 கோவிலுக்காக வாங்கிறீங்க. இது வந்து ஆட்டுக்காக. அப்ப மாப்பிள்ளை கிடா. அப்படி சொல்றீங்க, மாப்பிள்ளை கிடான்னு சொல்லலாம். அழகா இருக்கு. நல்ல இது எத்தனை பல்லு ஆடுனே? பல்லு சேர்ந்த ஆடு. அழகா இருக்கு பாருங்க. அது பல்லு போடாத இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. நல்ல கோவிலுக்காக தேடி பிடிச்சு நல்ல எந்த ஒரு ஒச்சில்லாத குட்டி வாங்கிருக்கீங்க. அது கொடியாட்டு குட்டில புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, நல்லா செம்மையா இருக்கு பாருங்க. இது இந்த ஆடு வாங்குறதுக்கு எத்தனை ஆடு எல்லாம் பாத்துருப்பீங்க? சரி, அவ்வளவு நேரமா பாத்துருக்கீங்க. நல்ல சந்தையை அலசிருக்கீங்க. அலசி தேடி பிடிச்சு மனசு பிடிச்சமான குட்டி வாங்கிருக்கீங்க. மனசுக்கு பிடிச்சமான குட்டியா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு தம்பி? மாரிமுத்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பக்கத்துல சிங்கிலிப்பட்டி. அங்க இருந்து சிங்கிலிப்பட்டி கிராமம். அங்க இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடாமரி வாங்கிறீங்க. அழகா மாதிரி பாருங்க, நல்லா தேடி பிடிச்சு வாங்கிறீங்க. நல்ல நீட்டு போக்கான குட்டியா இருக்கு, நல்ல நீட்டா வாட்ட சாட்டமா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 20,000. சரி, 20,000 சொல்லி 17,000 வாங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல செம்மையா இருக்கு. ஆடு என்ன பயன்பாடு? கிடா என்ன பயன்பாடு வாங்கிறீங்க? தாய்மாம் சீருக்கு. கும்பிட்டு மாடத்துல காரு 10 லட்சம் கார் ஒண்ணு வாங்கி கொடுப்போம். சரி சரி, அவ்வளவு பேரு 10 லட்சம் கார் ஒண்ணு புது கார் வாங்கி கொடுக்கீங்க. கிடா வாங்கி கொடுக்கீங்க. பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. அவர் தாய்மாமன் சீருக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வாங்கி கொடுக்கீங்க. ஒரு கிடாவும் வாங்கி கொடுக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. இது கிடா வந்து எத்தனை பல்லுன்னு? பல்லு போடல. அப்ப இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்ல சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. பல்லு போடல. அழகா இருக்கு பாருங்க. நல்லா அப்ப இளங்குட்டி தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அலைஞ்சு பாச்சு எந்த ஒரு ஒச்சல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேருண்ணே? பெருமாள் சாமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வள்ளிநாயகபுரம். மேற்கையா? வடகடை. வள்ளிநாயகபுரத்துல இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிறீங்க. 2மே கிடாமரியா பெண்மரியா? 2மே கிடாமரி வாங்கிறீங்க. அழகான குட்டியா வாங்கிறீங்க. இது என்ன ரகம் தெரியுமா? கொடியாட்டு ரகம். கலரு என்ன கலரு? புளியம்பூர் குட்டி. 2மே புளியம்பூர். பாருங்க, அழகா இருக்கு. சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? சரி, ஜோடி 18,000 சொல்லி 16,000 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா பாருங்க. ஆடு வளர்ப்புக்காக வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா வாங்கிருக்கு, நல்ல செம்மையா. அப்ப வீட்டுல ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? இது மட்டும் தானே? கிடா குட்டி இருக்கு. அதோட சேர்ந்து ஆடு வளர்க்கலான்னு இந்த கெட்டு வாங்கிருக்கீங்க. எல்லாம் குட்டியா இருக்கு. இது ஒரு எத்தனை மாசம் இருக்கு? 4 மாசம் இருக்கு. ஓ, நல்லா தெரியுது. அப்ப பேரும் அண்ணனுக்கு பாருங்க, இது ஒரு 4 மாசம் சொல்றாங்க, அது 5 மாசம் சொல்றாங்க. ஒரு சின்ன குட்டி, ஒரு பெரிய குட்டி. அப்ப வீட்டுல எது ஆடு எத்தனை வளர்க்க? எத்தனை வளர்க்குறீங்களா? 3 கிடா குட்டி. 3 கிடா குட்டி. என்ன ஆடு பத்தி நல்ல விவரமா தெரியுது அண்ணனுக்கு. அழகான குட்டியா இருக்கு, தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேரு? உங்க பேரு சொல்லுங்க. மாரிக்கண்ணன். தம்பி பேரு? ராஜபாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிவகாசில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில என்ன ரகனே, என்ன கலர்? புளியம்பூர் கலர் வாங்கிருக்கீங்க. எட்டயபுரம் கொடியாட்டு குட்டில புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? தம்பி எவ்வளவு சொன்னாங்க தெரியுமா? 19,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கினீங்க? 15,000 வாங்கிறீங்க. ஆமா பாருங்க, அழகான கிடா பாருங்க. அண்ணன் வந்து கிடா குட்டி வாங்கிருக்கேன். அழகான நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா மாதிரி வாங்கிருக்கேங்க. செம்மையா இருக்கு, செம்மையா. கிடா குட்டி என்ன விலை சொன்னாங்கன்னு?
19,000 சொல்லி 15,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. நல்ல வாட்ட சட்டமான புளியம்பூர் கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. தேவர் கொடியாடு குட்டியில செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக வாங்குறீங்க ஆடு? ஆட்டுக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல மாப்பிள்ளை கிடா. அப்ப மாப்பிள்ளை கிடா அப்படி கூட சொல்லலாம். செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம சிவகாசில இருந்து என்ன வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? அண்ணா என் பேர் உசேன் நகர். உசேன் நகர். உசேன் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நாங்க வடகர்ல இருந்து வரோம். வடகர்ல இருந்து வரீங்க. நம்ம தென்காசி மாவட்டம் வடகர்ல இருந்து இருக்கீங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு கிடா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல வாட்ட சாட்டமான குட்டியா வாங்கிருக்கீங்க. நீட்டு போக்கா இருக்கு. சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. சந்தை என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 38,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? நாங்க வந்து 20,500 முடிச்சிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல கருத்த கிடா. இது ஆடு எத்தனை பல்லு கிடா? ரெண்டே பல்லு கிடா. பாருங்க நம்பவே முடியல. பாருங்க செம்மையா வளர்ந்துருக்காங்க. கிடா வந்து 2 பல்லு கிடா அப்படின்னா ஒரு 1.5 வயசு 2 வயசு கூட தான் இருக்கும். அழகா இருக்கு பாருங்க. நல்ல வாட்ட சத்தமா கிட்டத்தட்ட அவரு நெஞ்சு உயரத்துக்கு இருக்குங்க. நல்ல குட்டியா இருக்கு. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க சந்தையில. ஒவ்வொரு குட்டியா பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இந்த கிடா வாங்குறதுக்கு நீங்க எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? கடை வாங்க ஒரு 100-150 கடை பாத்திருப்பீங்க. அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க? பண்டிகைக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு, செம்மையான கடை. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கி கிடா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? வெள்ளாடு கொடியாட்டு. நம்ம எட்டயபுரம்னால கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு குட்டி இருப்பாங்க. கொடியாட்டுல கருத்த கிடா வாங்கிருக்கீங்க. கருத்த குட்டியா அழகான குட்டியா இருக்கு பாருங்க. கன்னி கிடா. பாருங்க கன்னிக்கடா. அப்போ எட்டயபுரம் நம்ம ஆட்டு சந்தையில கன்னிக்கடா வாங்கிருக்கீங்க. அழகா செம்மையா பாருங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு, வேற லெவலா இருக்குங்க பாருங்க. நல்லா அவர் உயரத்துக்கு இருக்கு. அண்ணாஜி வணக்கம். அண்ணாஜி உங்க பேரு என்ன பேரு? அண்ணாஜி வீரப்பன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பீக்கிலிப்பட்டியில இருந்து வரீங்க. நம்ம கடலூர் பக்கத்துல பீக்கிலிப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆடுகள் வாங்கிருக்கீங்க. எல்லாமே என்ன ஆடு? கிடாமரியா பெண்மரியா? எல்லாமே 4 கிடாமரி. அழகா இருக்கு பாருங்க. நல்ல கிடாமரியா வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் அண்ணாஜி? எல்லாமே வெள்ளாட்டு குட்டி. வெள்ளாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. நாட்டுக்குட்டியா கொடியாடான் நாட்டுக்குட்டி. அப்ப பாருங்க நல்ல அழகான குட்டியா இருக்கு பாருங்க. 4 குட்டி 4 கலர் இருக்கு. ஒவ்வொரு கலர்ல இருக்கு பாருங்க. ஒண்ணு செவல கலர்ல, கரும்போரு, புளியம்போரு அப்படி வாங்கிருக்கீங்க. 4 விதமா வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 4 குட்டியும் 32,000 வாங்கிருக்கீங்க. அதான் நான் 35,000 சொல்லி 32,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல செம்மையா. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க ஆடு? வளர்ப்புக்கு தான். பாருங்க நல்ல ஆடு வளர்ப்புக்காக வாங்கிருக்காரு. இது எத்தனை மாசம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 4 மாசம் வளர்ப்பீங்க. இல்ல இது எத்தனை மாசம் இருக்கு இந்த குட்டி? எத்தனை ஒரு 6 மாச குட்டி, 3 மாச குட்டி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே, தெரியல. சரி பாருங்க அண்ணா ஒரு 4 மாசம் வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு வித்துருவீங்களா, பயன்பாட்டு வச்சிருக்கீங்களா? வித்துருவீங்க. பாருங்க அழகா நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில 4 கிடாமரி வாங்கிருக்கீங்க. அண்ணே வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? உங்க பேரு என்ன பேருண்ணே? செல்வம். அண்ணன் சின்ன கொல்லம்பட்டி. நம்ம சாத்தூர் போற வழியில சின்ன கொல்லம்பட்டியில இருந்து அண்ணா வந்திருக்காங்க. செல்வம் வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க அழகான குட்டி வாங்கிருக்கீங்க. கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்ல கிடாமரி பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க சந்தையில. பாருங்க நல்லா அழகான குட்டியா இருக்குண்ணே. செம்மையா இருக்கு பாருங்க. இது சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 15 ரூபா சொன்னாங்க. 15,000 சொன்னாங்க. சரி நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 1000 ரூபாய் குறைச்சு 14,000 வாங்கிருக்கீங்க. நல்ல வாட்ட சட்டமான குட்டி வாங்கிருக்கீங்க. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. கிடா வந்து கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க. இது என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? ஆடு கிடா எட்டயபுரம் கொடியாடு. எட்டயபுரம் கொடியாடுல கரும்போர் குட்டி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. பல்லு எதுவும் போட்டுக்கோண்ணே? எத்தனை பல்லு ஆடு? 2 பல்லு போட்டுருவாங்க. அப்படியா? பல்லு போடல. அப்ப இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. கோவிலுக்காக அழகா நல்ல இளங்குட்டியா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. என்ன இந்த கோவிலுக்காக வாங்கின குட்டி வாங்குறதுக்கு நீங்க எத்தனை குட்டி பாத்தீங்க? அப்படி அவ்வளவு அப்ப 100 குட்டி பாத்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து சந்தை வந்து ரொம்ப பிஸியா இருக்கு. ரொம்ப நிறைய குட்டி செம்பரி வந்திருக்கு, வெள்ளாடு நிறைய வந்திருக்கு. அழகான பாட்டியா வாங்க அண்ணன். ஒரு 100 குட்டி பார்த்து அதுல தேடி பிடிச்சு அவருக்கு மனசுக்கு பிடிச்சமான ஒரு குட்டியை வாங்கிறீங்க. அழகா இருக்குண்ணே. உங்க பேர் என்ன பேரு? மைதீன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தென்காசி மாவட்டம் வடகர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில எல்லாமே கிடா வாங்கிருக்கீங்க. செம்மையான இருக்கு. ஒவ்வொரு கிடாவும் அருமையா இருக்கு. ரொம்ப பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. பாருங்க எத்தனை கடா இருக்கு உள்ள. நம்ம 15 கடா பாருங்க. 15 கடா இருக்கு. 15 கடாவுமே 30 ரூபாய்க்கு கீழே கிடையாது. எல்லாமே 30,000 ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்க.
பாருங்க அதுலயே செம்பரி கிடா இருக்கு 40, 45, 38, அந்த மாதிரி 36. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விலையில வாங்கிருக்கீங்க. பாருங்க செம்பரி இங்க இந்த முன்னாடி மச்சா மட்டும்தான் பல்கா இருக்கனால பல்கா ஒரு புட்டி வாங்கிட்டா கருகருன்னு இருக்கும் கோயிலுக்கு. இந்த செம்பரி கிடா இல்ல வெள்ளாடு உள்ள கருத்து கிடா. இந்த செம்பரி கிடா என்ன ரேட் வாங்குறீங்க? இது வந்து ஒரு 28 கொடுத்துருக்கு. 28. இது என்ன கலர்? 45 ரூபா சொன்னா. ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு. என்ன கலர்? பசு கலர். பசு கலர். பாருங்க அழகா இருக்கு பாருங்க. பிளாக் அண்ட் ஒயிட். செம்பரில பிளாக் அண்ட் ஒயிட். அதே மாதிரி அந்த கொம்பும் பாருங்க கிட்டத்தட்ட 2 பக்கமும் கிட்டத்தட்ட 2 அடி நீளத்துக்கு இருக்குங்க. அழகா இருக்கு. அந்த ஆடு வந்து அந்த கிடா மாதிரி வந்து கொம்புக்கு தான் காசு அப்படிங்கிறாரு. செம்மையா இருக்கு பாருங்க. அடிப்பொலியா இருக்கு. வேற லெவலா இருக்குங்க. பாருங்க ஒவ்வொரு கிட்டமும் தேடி பிடிச்சு வாங்கியிருக்காங்க. நம்ம தென்காசி மாவட்ட வடகரை வந்திருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு கிட்டமும் நல்லா தேடி பிடிச்சு சந்தையில பார்த்து வாங்கிருக்கீங்க. நல்லா பக்ரீத்துக்காக வாங்கிருக்கீங்க. அழகா பாருங்க. நம்ம எல்லாமே தென்காசி மாவட்ட வடகரைல இருந்து வந்துருக்கீங்க. பாருங்க இன்னைக்கு செம்மையா இருக்குங்க. பூரா கிட்டா பெரிய கிட்டாங்க. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா பாருங்க. உள்ள செம்பரி கிடாங்க. கொட்டு கிடா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. ஜம்முன்னு இருக்குங்க. பாருங்க 2 பக்கம் ஒவ்வொரு அடி கொம்பு நீளம் இருக்கு. அழகான பெரிய கிடா எல்லாம் செம்மையா அடிப்பொலியா இருக்குங்க. ஒவ்வொரு கிடா கிட்டத்தட்ட ஒரு 15 கிடா மாதிரி இருக்குங்க. பாருங்க இங்க ஒரு செம்பரி கிடாங்க. பாருங்க அடி தூள வேற லெவலா இருக்குங்க. பாருங்க அண்ணன் நம்ம எட்டியாபுரம் சந்தையில கிடா வாங்கிருக்கீங்க. என்ன உள்ள எத்தனை கிடா மாதிரி இருக்குண்ணே? இதுல 10-12 உருப்படி 10-12 உருப்படி இருக்கு பாருங்க. இதுல எல்லாமே வெள்ளாடா செம்பரியாடா? பூராவே வெள்ளாடு. ஒரு செம்பரி கிடா. ஒரு செம்பரி கிடாவும் இப்ப பாக்கி எல்லாம் வெள்ளாடு வச்சிருக்கீங்க. பாருங்க ஒரு செம்பரி கிடா பொட்டாடு. நம்ம எட்டியாரம் பொட்டி வாங்கிருக்கீங்க. பாக்கி எல்லாமே வெள்ளாடு வாங்கிருக்கீங்க. வெள்ளாடுல என்ன ரகம் வாங்கிருக்கீங்க? எல்லாமே எல்லாமே கொடியாடு குட்டி வாங்கிருக்கீங்க. பாருங்க ஒவ்வொரு கிடாவும் பாருங்க செம்மையா பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு பாருங்க. எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க. பாருங்க எல்லாம் செம்மையா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 உருப்படி இருக்கிறாங்க. இல்ல கிடாமெல்லாம் என்ன ரேட்ல வாங்குறீங்க? எந்த எவ்வளவு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? 40-45 சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணா. சரி 40-45 சொல்றாங்க. நம்ம கட்டுமான ரேட்டுக்கு நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம். உங்களுக்கு கட்டுப்படியான ரேட்ல வாங்கிருக்கீங்க. பல்லு எப்படி இருக்கு? பல்லு 4 பல்லு. 4 பல்லு ஆடு, 6 பல்லு ஆடு அப்படி எல்லாம் வாங்கிருக்கீங்க. நல்லா பாருங்க. ஆடு இந்த கிடா மாதிரி என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? இது குர்பானிக்கு வாங்கிருக்கோம். குர்பானிக்கு வாங்கிருக்கீங்க. இதுக்காக வாங்கிருக்கீங்க. பக்ரீத்துக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க செம்மையா இருக்கு. நம்ம தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து இருக்காங்க. ஒரு 12 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இன்னும் உள்ள இருக்கா? என்னன்னு பாருங்க. இந்த ஆட்டோலயும் ஒரு 4 கிடா பெரிய கிடா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. நம்ம வடகரையில இருந்து அந்த ஜாஃபர் அலி அவங்க வந்திருக்காங்க. நம்ம 2 வண்டியில நிறைய இன்னும் நிறைய கிடா வாங்குறாங்க. உள்ள நம்ம எட்டியாபுரம் அரசு உள்ள போயிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 16 கிடா மாதிரி பெரிய கிடாவா வாங்கிருக்காங்க. கொடியாட்டு கொடிங்க. கருத்து கிடா இருக்கு. அப்புறம் நம்ம கரும்பூர் கிடா, புளியம்பூர் கிடா பெரிய கிடா செம்மையா அடிப்புள்ளியா இருக்கு. செம்மையா எப்படி இருக்குங்க. ஜாமுன் இன்னைக்கு கிடாவும் நிறைய இருக்குங்க. செம்பரி கிடாவும் நிறைய வந்துட்டு நம்ம பாருங்க அடிப்புள்ளியா இருக்குங்க. சும்மா சூப்பரான கிடாங்க. பாருங்க ஜாமுன் செம்பரியாட்டு கிடா, பொட்டு கிடா, 2 கிடா பாருங்க. அழகான கிட்டாபா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. இப்படி தூக்கலாம். வேற லெவலா இருக்குங்க. வேற லெவலா இருக்கு. நம்ம உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிடா மாதிரி இருக்குங்க. செம்பரியாட்டு கிடா இருக்கு, வெள்ளாட்டு கிடா இருக்கு, கொடியாட்டு கிடா. நம்ம எல்லாமே எட்டியாபுரம் கொடியாட்டு கிடாங்க. குட்டிங்க கொடியாட்டு கிடா, கொட்டாட்டு கிடா இருக்குங்க. உங்க பேர் என்ன பேரு? கலிஃபான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அருப்புக்கோட்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பாருங்க அழகான கிடா வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்குங்க. என்ன கிடா மாதிரி செம்மையா இருக்கு. அடி தூளா வேற லெவலா இருக்கு. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? எவ்வளவு 44,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க? 35,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கொஞ்சம் சும்மா பாருங்க வேற லெவலா இருக்குங்க. இது ஆடு என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? புளியம்பூர் அழகா இருக்கு. செம்மையா. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? ஈதுக்காக வாங்கிருக்கீங்க, பக்ரீத்துக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க இது ஆடு எத்தனை பல்லுன்னு தெரியுமா உங்களுக்கு? 4 பல். 2 வருஷம் கிடா, 4 பல்லு. அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. வேற லெவலா இருக்கு பாருங்க. அப்படியே தூளா. ஆமா தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? விஜய். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோட்டூர் பக்கம் இருக்கங்குடி. இருக்கங்குடி பக்கத்துல கோட்டூர்ல இருந்து வரீங்க. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. கெடா மாதிரி வாங்கிருக்கீங்க. கெடாவா பெண் மாதிரி? 2மே கெடா மாதிரி வாங்கிருக்கீங்க. பாருங்க அழகா இருக்கு. நல்ல அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க.
நல்ல சூப்பரான கலர்ல தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 19 ரூபா ஜோடி, 19,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க? 16,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இது ஆடு ரகம் தெரியுமா உங்களுக்கு? என்ன ரகம்னு? அது இது கரும்போரு, கொடியாட்டு குட்டில கரும்போரு, போர் குட்டி அப்படிங்கிறாங்க. பாருங்க அழகா இருக்கு. இது ஒரு குட்டி பெருசா இருக்கு, அது கொஞ்சம் சின்ன குட்டியா இருக்கு. வளர்த்துறீங்க. இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிறீங்க? வளர்ப்புக்கு. பாருங்க, அதாவது ஆடு வளர்ப்புக்காக வாங்கிறீங்க. நல்ல அழகான குட்டி வாங்கிருக்கீங்க சந்தையில. வீட்டுல ஆடு வேற எதுவும் வளர்க்குறீங்களா? குட்டி கிடக்கு. எத்தனை குட்டி இருக்கும்? 6 குட்டி. எல்லாமே விளையாடு தானே? எல்லாமே விளையாடு வளர்க்குறீங்க. பாருங்க எல்லாமே பயன்பாடு என்ன வளர்த்து வைக்கிறீங்களா? சேல்ஸ்க்காக வாங்கி, அதாவது நம்ம அண்ணன் வந்து வியாபாரத்துக்காக வளர்த்து வாங்கி வைக்கிறது. அப்ப வளர்த்தீங்கன்னா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? பெருசா 3-4 மாசம் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவையான அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதான் எதிர்பார்த்த அளவுக்கு விற்கும் கிடைக்கும். ஆனா உங்க பேர் என்ன சொல்லல? என் பேர் வெங்கடாசலம். அண்ணனும் வந்திருக்காங்க. பாருங்க அண்ணனும் வெங்கடாசலம் வந்திருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டு குட்டி வாங்கியிருக்கேன். 2 குட்டி செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சொன்னங்க. பாருங்க உங்களுக்கு ஒரு புது லொகேஷன் காட்டுறேன். நல்ல உயரமான இடத்துல இருந்து எடுக்கிறேன். பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தைங்க. இது தெற்கு வாசலுங்க. பாருங்க மணி 8 மணி. இன்னும் மக்கள் கூட்டம் அப்படியே இருக்குங்க. நல்ல சந்தை இன்னைக்கு வந்து நல்ல செம்மையா போகுதுங்க. ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. நம்ம அது மட்டும் இல்லாம தென் மாவட்டத்துல பெரிய சந்தைங்க. பாருங்க மக்கள் பாருங்க இன்னைக்கு அழகா அப்படியே இருக்காங்க. காலையில 8 மணி ஆச்சு பாருங்க. வெயில் நல்ல வெயில், சுள்ளும் வெயில் அடிக்கி. கிட்டத்தட்ட 10 நாளா மேகம் மட்டுமா இருந்தது, இன்னைக்கு வெயில் அடிக்கி. இருந்தாலும் மக்கள் பாருங்க அப்படியே கூட்டம் குறையாம அப்படியே இருக்கு. செம்மையா இருக்குங்க, அழகா இருக்கு பாருங்க. செம்மையா இன்னைக்கு செகண்ட் கூட்டம் அப்படியே இருக்குங்க. பாருங்க மக்கள் வெள்ளம் எப்படி எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளமா இருக்குங்க. மக்கள் மனிதர் தலைகளா தெரியுது பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை 16/5/2026 வெள்ளாட்டு சந்தை எட்டியாபுரம். வாரத்துல 2 நாள் ஆட்டு சந்தை நடக்கும். வெள்ளிக்கிழமை செம்பரி ஆட்டு சந்தையும், சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தைங்க. நேரத்துல பாருங்க ஒரு அரிசி அப்படியே ஒரு 30 கிடமை இருக்கு. 30 ஆடு செம்மையா அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. பாருங்க ஒண்ணு போல அப்படியே அடுக்கிற மாதிரி வருதுங்க. பாருங்க இங்க நல்ல எல்லாமே ஆடு நிறைய இருக்குங்க. நம்ம வெள்ளாடு இன்னைக்கு வந்து வெள்ளாட்டு சந்தை, சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை எட்டியாபுரம் ஆட்டு சந்தை. நிறைய ஆடு இருக்குங்க. ஆடு கடா மாதிரி நிறைய இருக்கு. அழகான கடா, ஜாமுன்னு பெரிய கடாங்க. பாருங்க பெரிய கடா. நம்ம கொடியாட்டு கடையில எட்டியாபுரம் சந்தையில பாருங்க செம்மையா சூப்பரா இருக்கு. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பெரிய கடா வச்சிருக்காரு கையில. பாருங்க சின்ன சின்ன குட்டி அண்ணன் ஒரு 5 கையில பிடிச்சிருக்காரு. வளர்ப்பு குட்டிங்க. எல்லாமே ஒரு 2 மாசம் குட்டி தான் இருக்கும். 1 மாசம் 2 மாசம் குட்டி எல்லாம் வளர்ப்பு குட்டியா வச்சிருக்காரு. அப்புறம் தம்பி அண்ணன் இங்க ஒரு கிட்டா சரியான கடா வச்சிருக்காரு. பெரிய கடா வச்சிருக்காரு கையில. செம்மையா இருக்கு பாருங்க. அப்புறம் அங்க வருங்க பெரிய ஆடுங்க. நம்ம குறால் ஆடு கொடியாட்டுல புளியம்பூர் ஆடு வச்சிருக்காரு. அப்புறம் இங்க பாருங்க 2 குட்டியோட தாயாடு இருக்கு, அழகா இருக்கு. பாருங்க இங்க சின்ன 2 கிடாமரி. பாருங்க வளப்பூட்டி நிறைய இருக்கு. ஜாமுன்னு ஒரு தம்பி கையில பிடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கு. ஆல்ரெடி தூளா சிவப்பூர் ஆடுங்க. நம்ம குடியாட்டு குட்டில சிவப்பூர் ஆடு இருக்குங்க. நம்ம அழகா இருக்கு, நல்ல ஒரு கலருங்க. சிவப்பூர் கேட்டாங்க பெரிய கிடா அடி புலி இருக்குங்க. நல்ல எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில பெரிய கிடாவா வச்சிருக்காங்க. எட்டியாபுரம் ஆட்டு சந்தையிலங்க பெரிய கிடா சரியான கிடா இருக்கு. கொடியாட்டு கடையில நம்ம புளியம்பூர் கிடா தம்பி பிடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க, அட்டி புள்ளியா இருக்கு. பாருங்க அந்த கிட்டாவுக்கு பெரிய தாடியில இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. நல்லா குட்டிங்க, நல்லா நீட்டு போக்கான கிட்டா பாருங்க, நல்லா செம்மையா இருக்கு, அடிப்பொலியா இருக்குங்க. நல்லா அருமையான கிடாவா இருக்கு பாருங்க. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? காளி. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கட்டாளங்குளத்துல இருந்து வர்றீங்க. நம்ம வானரமுடி பக்கத்துல இருந்து கட்டாளங்குளத்துல இருந்து வந்துருக்காங்க. நம்ம எட்டியாபுரம் ஆடு சந்தையில பாருங்க ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க பாருங்க, அழகான ஆடு, கருத்த ஆடு வாங்கிருக்கீங்க. இது ஆட்டுல என்ன ரகம்? நாட்டாடு வாங்கிருக்கீங்க பாருங்க, நல்லா அழகா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 15,000 சொல்லி 15,000 எவ்வளவு வாங்கினீங்க? 12,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆடு மட்டும் இருக்கு, குட்டி ஏதும் இருக்கா இல்லையா? சென்னையாடு ஒரு மாசம் வேணும். அப்ப நிறைஞ்ச நேரசனை 4 பல் ஆடு அழகா இருக்கு. அப்ப எத்தனை ஈட்டி இருக்கும் இந்த ஆடு? 2 ஈத்துல 3 ஈட்டு இருக்கும். அப்போ ஒரு 2 குட்டி போடுமா? ஒரு ஈத்துக்கு 2 ஈட்டு குட்டி போடும். அழகா இருக்கு பாருங்க. நல்ல இது ஆடுல என்ன ரகம்? நாட்டாடு பாருங்க, அழகா இருக்கு. ஆடு வளர்ப்புக்காக வாங்கிட்டு போறீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. தம்பி வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? சுரேஷ். தம்பி உங்க பேரு? கருப்பசாமி. நம்ம எட்டியாபுரம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? அண்ணே
சேர்ந்த மரத்துல இருந்து இருக்கீங்க நம்ம மேற்க சங்கர்வல் மேற்க சேர்ந்த மரத்துல இருந்து வந்துருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆடு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன நம்ம பாருங்க, ஒரு ஆடு ஒரு 2 கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. செட்டா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல அழகான ஆடா வாங்கிருக்கீங்க. நல்ல சந்தையில தேடி பிடிச்ச ஒரு ஆடா, வாட்ட சட்டமான நல்ல நீட்டு போக்கான ஆடா வாங்கிருக்கீங்க. தெளிவா இருந்துச்சு. ஆடு நல்ல தெளிவா இருக்கு, குட்டி நல்ல தெளிவா இருக்கு பாருங்க. பெரிய கிடா மாதிரியா இருக்கு. இது 2 கிடா மாதிரி என்ன, ஒரு கிடா மாதிரி ஒரு பெண் மாதிரி அழகா வளர்த்துருக்கு பாருங்க. ஜாமுன்னு வளர்த்துருக்கு. நல்ல நீட்டு போக்கான கிடாவா இருக்கு ஆடு. இது ஆடு எத்தனை பல்லு ஆடுது? ஆடு எத்தனை பல்லு ஆடு? 6 பல்லு ஆடு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு முடிச்சீங்க? 42,000 ரூபாய். சரி, 35க்கு கேட்டு 37 கேட்டு 35 முடிச்சிருக்கீங்க. 35க்கு கேட்டீங்க, 37க்கு. ஆமா, 42 சொல்லி கடைசியா 37க்கு முடிச்சிருக்கீங்க. அழகான பாருங்க, நல்ல நீட்டு போக்கான ஒரு ஆடு. இது ஆடுல என்ன ராகன்னு? வெள்ளப்போரு. நம்ம கொடியாட்டு குட்டியில வெள்ளப்போரு வச்சிருக்கீங்க பாருங்க. பாருங்க, குட்டி நல்ல கலரா இருக்கு. அது செவலப்போரா? அது என்ன போரு? அது செவலப்போரு. ஒரு கிடா மாதிரி ஒரு பொன்மரி ஒண்ணு அழகா இருக்கு பாருங்க. நல்ல நீட்டு போக்கான ஒரு ஆடு வாங்கிறீங்க. செம்மையா இருக்கு. இது எத்தனை நாள் பல்லு ஆடு? ஆடு 6 பல்லு ஆடு பாருங்க. ஏன்னா ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்க போயிருங்க? ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்குறீங்க? வளர்க்கறதுக்கு. வளர்க்கதான் வாங்கிறீங்க. மேய்ச்சல் வச்சிருக்காரு, வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் நல்ல வெள்ளை கலர்ல கடை மாதிரிங்க. எல்லாமே பெரிய பெரிய கடை வெள்ளை கலர்ல பாருங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல வெள்ளைப்போர் அப்படிம்பாங்க. கரும்போர் குட்டி தான் நிறைய இருக்கு பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய கடாங்க. இந்த இடத்துல பாருங்க நிறைய இருக்குங்க. நல்ல கடா செம்மையா இருக்கு. பாக்குறதுக்கு நல்ல கலர் கலரான கடாமா இருக்கு. பெரிய பெரிய கடா பாருங்க. நல்ல பெரிய கடாங்க, செம்மையா இருக்கு. எட்டயபுரம் ஆடு சந்தையில விற்பனைக்காக கொண்டு வந்து கட்டாங்க. பெரிய கடா, கொடிய அழகா இருக்கு, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, வண்டியில வாங்கி விற்பனை முடிஞ்சு வாங்கி வச்சிருக்காங்க. விலை பேசி வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்த குட்டி வந்து இந்த கடா மாதிரி விற்பனை முடிஞ்சது. அழகா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு. நம்ம எட்டயபுரம் கொடியாட்டு குடிங்க. எல்லாம் கரும்போர் குட்டி, கரும்போர் கிடாம எல்லாம் கிடாம இருக்கு. அங்க 2 கிடா வேலை பேசுறாங்க. அருமையா இருக்கு, அழகா இருக்கு. இங்க 2 கிடாம இருங்க. அழகா நம்ம அடி தூளா வேற லெவலா இருக்கு பாருங்க. அது கொம்பு பாருங்க, கிட்டத்தட்ட பாருங்க 1 அடி நீளத்துக்கு இருக்குங்க. நல்லா அழகா இருக்கு. கெட்டா மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க. வேற லெவலா இருக்குங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு, சிறப்பாகவும் இருக்குங்க.